கைஸ் சன்ரூஃப் செம்மையாக இருக்குது. ஸ்பேஸ் பாருங்கள். ரெண்டு ரைஸ் ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான், ஒரே ப்ரெஸ் தான். சைடில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ப்ரெஸ். பிரேக் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது இந்த டிரைவ் போட்ட உடனே அந்த உங்களுக்கு இண்டிகேஷன் வருது பாருங்கள். ஒரு பேட்டரி சார்ஜ் மாதிரி இருக்குங்களா, அதுதான் வந்து பேட்டரி. டிரைவிங் ரிவ்யூ ஒரு ப்ரெஸ் பண்ணி கார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு காட்டுறேன். அதை தான் எடுங்க ப்ரோ கைஸ். ஓ, அது என்ன பர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு அந்த கார் வச்சிருக்க அந்த ஓனர்ஸ்க்கு தான் தெரியும். அதை ஓன் பண்றவங்களுக்கு தான் அதோடைய வேல்யூ தெரியும். Hey guys, good morning, welcome to my channel. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம ஒரு கார் ரிவ்யூ பார்க்க போறோங்க. கார் ரிவ்யூனா வெறும் ரிவ்யூ மட்டும் இல்ல, ஃபுல்லா A to Z, எக்ஸ்டீரியர் இன்டீரியர், அதோடைய பர்ஃபார்மன்ஸ், அதை டிரைவிங் பிளஷர், அதை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. அப்புறம் அது ஒரு முக்கியமான டெக்னாலஜி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண. அதுக்காகவே நீங்க இன்ட்ரெஸ்டா பாப்பீங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜி அது. அப்கமிங் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதனால நம்மளுக்கு ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்ன எதுன்ட்டு எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேங்களா? ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, ஓகேங்களா? ஆனா என்ன காருன்றது நான் ஷோரூம்ல போய் உங்களுக்கு சஸ்பென்ஸா கொடுக்குறேன், ஓகேங்களா? சும்மா ஒரு 2 minutes 1 minute வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் செகண்ட்ல நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன் என்ன கார் ஏதுன்ட்டு, என்ன பட்ஜெட், எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கைஸ், ஓகேங்களா? ஓகே கைஸ், see you there. Bye. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay? Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love கைஸ், இப்போ நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் அப்புறம் பூட் ஓப்பன் க்ளோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. டோட்டலி 4 ways இருக்குங்க. பூட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணா அது ஒரு இதை சொல்றாங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கீஸுங்க. கீஸ் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது பூட் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுங்க, ஓகேங்களா? அங்க வந்து ஹெட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா ஹெட்ரெஸ்ட் இருக்குன்னா இப்போ பேக் சீட்ல 3 members உட்காரணும்னா அந்த ஹெட்ரெஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இங்க பாருங்க, அதை எடுத்து நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டன். நெக்ஸ்ட் வந்து நான் சீட்டை ஃபோல்ட் பண்ணி காட்டுற பாருங்க. ஃபோல்ட் பண்ண ஆக்சுவலி 991 liters வரும்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்க, ஒரு கிளாத்துக்கு நான் உள்ள உட்காந்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க, 2 members ஈஸியா உட்காரலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே டன் கைஸ். அந்த செகண்ட் வே வந்து அதுக்கு முன்னாடி அந்த திரும்ப அந்த ரோப் இருக்கும் பாத்தீங்களா, அதை திரும்ப புல் பண்ணீங்கன்னா நீங்க பேக் சீட் வந்து திரும்ப நார்மலுக்கு வந்துருங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா, அதை பிரஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆகுங்க. சி ஓகே கைஸ். அப்புறம் இங்க ஒரு சுவிட்ச், இது வந்து தேர்ட் வே, அங்க பிரஸ் பண்ணாலும் ஓப்பன் ஆகுங்க. தென் அப்புறம் வந்து நீங்க புஷ் பண்ணா கூட க்ளோஸ் ஆகுங்க. அது ஒரு வே நான் பார்த்தேன், புஷ் பண்ணி பார்த்தா அதுவும் பூட் வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகுதுங்க. இந்த லாஸ்ட் வே வந்து இந்த ஸ்டீரிங் வீல் பக்கத்துல இருக்குங்க, அதை காட்டுற பாருங்க. ஸ்டீரிங் பக்கத்துல ஒரு சுவிட்ச் இருக்கும் கைஸ், அப்படியும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், டன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேங்களா? சன்ரூஃப் வந்து ரொம்ப லென்த் கைஸ், சீரியஸா. அங்க பாருங்க, பேக் சீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்டு வரைக்கும் இருக்குங்க. ஆக்சுவலி இங்க 2 சுவிட்ச் இருக்குங்க. அந்த 2 சுவிட்ச் இருக்க ரீசன் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சுவிட்ச் வந்து நம்ம மேல சேஃப்டி டோர் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ண. செகண்ட் சுவிட்ச் பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே ஓபன் ஆயிடுங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ செகண்ட் சுவிட்ச் பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே ஓப்பன் ஆயிடுங்க. சேஃப்டி டோர் ஓப்பன் ஆயிட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த கிளாஸ் விண்டோ ஓப்பன் ஆயிடுங்க, ஓகே. இதுல இன்னொரு சுவிட்ச் எக்ஸ்ட்ரா ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, மேபி நம்ம அந்த விண்டோ கிளாஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம போலாங்க. ஒரு வின்டர் சீசன்ல, ரெய்னி சீசன்ல இப்ப பாருங்க, இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா இப்படியே கூட நீங்க ட்ரை பண்ணலாங்க. வின்டர் சீசன்ல, ரெயின் சீசன்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த சேஃப்டி டோர் க்ளோஸ் பண்றதுக்கு அந்த தனி சுவிட்சுங்க, அதை ப்ரெஸ் பண்ணா சேஃப்டி டோர் வந்து க்ளோஸ் ஆயிடும் கைஸ், ஓகேங்களா? இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கைஸ். சன்ரூஃப் பேக் ஷீட்ல இருந்து வியூ பாருங்க, ஓகேங்களா? அந்த கிளாஸ் விண்டோ வந்து ஆஃப் வரும், அந்த சேஃப்டி டோர் வந்து ஃபுல்லா ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு கிளாரிட்டிக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
கைஸ் சன்ரூஃப் செம்மையாக இருக்குது, ஸ்பேஸ் பாருங்கள். 2 பேர் நிற்கலாம் பொழுது ப்ரோ. கைஸ் எனக்கு வந்து 2 பேர் நிற்கலாம் இந்த. ஓகேங்க, அவ்வளோதான் கைஸ், பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து சீட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? கேப்டன் சீட்ல வந்து உங்களுக்கு வந்து ரெக்லைனர் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஸோ நீங்க எவ்வளவு வேணாலும் ஸ்லாண்டிங்கா சாஞ்சி படுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் படுத்து காட்டுற பாருங்க. அப்புறம் அந்த பட்டன்ஸ்லாம் வந்து ஹைட்ராலிக் மாதிரிங்க. இங்க பாருங்க ரெக்லைனர் இருக்கு, அது நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்கா ஃபோல்ட் ஆயிடுங்க. நான் பேக் சீட்டை உட்காந்து காட்டுறேன் பாருங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க அந்த ஹோல்டர் புல் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் வந்துடலாம். இப்போ வந்து அந்த ஹைட்ராலிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து ஸ்லாண்டிங்கா ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஸ்லோ மோஷன்ல வரும் பாருங்க டயர் ஷீட்டோடைய இது வந்து. பேக் சீட் போய் காட்டுற பாருங்க. ஓகே கைஸ், ரைட், ஈஸி தான் கைஸ், கம்ஃபர்டா தான் இருக்கு. ஆக்சுவலா அங்க ஒரு ஹோல்டர் இருக்கும் பாருங்களா, அந்த ஹோல்டர்ல நீங்க வந்து ஷீட்டை புல் பண்ணி நீங்களே புஷ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா நீங்க முன்னாடி புஷ் பண்ணிக்கலாம், இல்ல ஓகே இல்ல பின்னாடி எடுத்துக்கலாங்க. நீங்க புல் பண்ணி காலை வந்து உங்க கம்ஃபர்டபுளா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். ஆக்சுவலி பேக் ஷீட்டுக்கு உங்களுக்கு எது இருக்கு கைஸ், நீங்க ஸ்லாண்டிங் பண்ணிக்கலாம். அங்க பாருங்க, அதுவும் ஸ்டிஃப் இல்ல, எவ்வளவு வேணுமோ நீங்க வந்து ஸ்லாண்டிங்கா கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஓகேங்களா? இதுதான் கைஸ் பேக் ஷீட்ல இருந்து ஃப்ரண்ட் வியூ பாத்துட்டீங்களா? ஓகே டன். ஓகே கைஸ், உள்ள இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்குங்க சார்ஜிங்க்கு, அப்புறம் டைப் சி டு சி சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து ஆண்ட்ரஸ்ல வந்து ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அது எப்படி ஓப்பன் பண்ணுவாங்களா, முன்னாடி ஒரு நாப் மாதிரி இருப்பாங்க, அது காட்டுற மாதிரிங்க. ஓகேங்களா? அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆண்ட்ரஸ்ட் இது வந்து ஓப்பன் ஆகுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நார்மல் கார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சார்ஜிங் அடாப்டர் போட்டு அது ஒன்று. அண்ட் தென் வாட் க்ளோ பாக்ஸுங்க. ஓகே ஃபைன் கைஸ். ரைஸ் ஆன் பண்ணுறேன், அவ்வளோதான், ஒரே ப்ரெஸ் தான். என்ன ஆயிடுச்சுங்க? ஓகேங்களா? சைடில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ப்ரெஸ், பிரேக் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது பார்க்கிங்கில் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ். ரிவர்ஸில் இருக்குது, அப்புறம் நியூட்ரல் இருக்குங்களா. நெக்ஸ்ட் வந்து டிரைவ். அந்த எஸ்னா ஸ்போர்ட் மோடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? மூவ் பண்ணலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்களா அந்த டிரைவ் போட்ட உடனே அந்த உங்களுக்கு இண்டிகேஷன் வருது பாருங்க, ஒரு பேட்டரி சார்ஜ் மாதிரி இருக்குங்களா, அதுதான் வந்து பேட்டரி. அந்த முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இன்ஜின் இண்டிகேட் பண்ணுறது. அப்புறம் அந்த 4 வீல்ஸ் இப்போ வந்து பேட்டரியில் இருக்கு. இப்போ நான் அதை மூவ் பண்ணும்போது நான் காட்டுற மாதிரிங்க. ஆக்சுவலி ஹைப்ரிட்னா என்னன்ட்டு நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், அந்த இண்டிகேஷன் பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து வண்டி வந்து பேட்டரியில் ஓடுதுங்க. இப்போ வந்து அது காட்டுது பாருங்க, எல்லோ கலர் காட்டுதுங்களா. அந்த பேட்டரியில இருந்து ஆரோ மார்க் போயிட்டு அந்த வீல்ஸ்க்கு போகும்போது வண்டி வந்து இப்போ வந்து பேட்டரியில ஓடுதுங்க. ஹைப்ரிட்னா நான் உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஓகே நான் உங்களுக்கு அந்த ஹைப்ரிட்னா என்னன்ட்டு அந்த கான்செப்ட் சொல்லிடுறேன் கைஸ். ஹைப்ரிட்னா ஒன்றும் இல்லை கைஸ், நான் ஒரு 2 டெக்னாலஜி வந்து கம்பைன் பண்ற மாதிரி, ஜாயிண்ட் கம்பைன்ட்னு சொல்லுங்களேன், அப்படி எடுத்துங்க. என்ன அந்த 2 டெக்னாலஜினா பெட்ரோல் பிளஸ் பேட்டரி, ஈவி பேட்டரின்னு சொல்லலாம் இல்லைங்களா, பேட்டரி. என்னடா அது ஹைப்ரிட்னால உனக்கு என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏர் பொல்யூஷனுங்க. இப்போ டீசல் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணதுக்கு அதான் ரொம்ப எமிஷன் அதிகமாக இருக்கும், ஏர் பொல்யூஷன் ஆகும். அது பண்றதுக்காக அது ஒரு அட்வான்டேஜ். 2வது அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு முக்கியங்க, மைலேஜுங்க. அந்த மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, பேட்டரியில ஓடும், இதுல ஓடும். அதுவே நீங்க எதுவுமே பயப்பட தேவையில்ல, ஐயோ இப்ப நான் பேட்டரியில ஓடுதா இன்ஜின்ல ஓடுதான்ட்டு. அதுவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்ங்க. நீங்க சும்மா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். நீங்க ரொம்ப என்னங்க பேட்டரியில ஓடுதா இன்ஜின்ல ஓடுதா செக் பண்ணி பாத்துக்கலாம். எல்லாமே ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலுங்க, ஆட்டோமேஷன். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அந்த என்ன காம்பினேஷன்னா, பெட்ரோல் இன்ஜின் வந்து பெட்ரோல்லயும் ரன் ஆகும், பேட்டரியிலயும் ரன் ஆகும். இதுதான் அதோடைய கான்செப்ட். அதுதான் அந்த காம்பினேஷன், 2 டெக்னாலஜியோட 2த்துலயும் மூவ் ஆகும். அது இண்டிகேஷன்லாம் கிளியரா வருது, நான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இன்ஜின்ல இருந்தும் சார்ஜ் ஆகுது, பிளஸ் வீல்ல இருந்தும் சார்ஜ் ஆகுது. ஆனா நீங்க எப்போ பேட்டரியில இருந்து எப்போ ஓடுது அது நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த எல்லோ வருங்க, அதாவது இன்கமிங்ல இருந்து பேட்டரியில இருந்து இன்கமிங் ஆகி அவுட்புட் வந்து உங்களுக்கு வீல்ல இருக்குங்க, அது காட்டுற மாதிரிங்களா. கைஸ் இந்த எல்லோ பாத்தீங்களா, இந்த எல்லோனா இப்ப பேட்டரியில ஓடுதுன்னு அர்த்தங்க. அதாவது பேட்டரியில இருந்து இன்புட் ஆகி அவுட்புட் வந்து பாருங்க, அந்த ஏரோ போட்டிருக்கு பாத்தீங்களா வீல்ல, அப்படின்னா பேட்டரியில ஓடுது காரு அப்படின்ட்டு அர்த்தங்க. ஓகேங்க, ஓகே ப்ரோ, அவ்வளவுதான் கைஸ். இதுதான் அந்த கான்செப்ட். ஆக்சிலேட்டர்ல இருந்து இப்ப நம்ம கால் எடுத்தா இன்ஜின்ல வந்து பேட்டரியும் சார்ஜ் ஆயிக்குங்க, பிளஸ் வண்டியும் போகுங்க, 2மே பண்ணுங்க. ஓகேங்களா? அது அதோட இண்டிகேஷன் தான் அது. அப்புறம் நீங்க இன்னொன்னு கேட்பீங்க, பேட்டரி வந்து ஓகே ப்ரோ பெட்ரோல் வந்து நீங்க போட்டுப்பீங்க கேஸ் ஸ்டேஷன்ல, இப்போ பேட்டரி வந்து எப்படி பண்ணுவீங்கன்னா, அதுதான் எங்க விஷயமே. பேட்டரி வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆகுங்க. இப்போ நம்ம மூவிங்லேயே அது வந்து இன்ஜின்ல இருந்து இந்த பெட்ரோல்ல இருந்து இன்ஜினும் ஓடும், அந்த இன்ஜின்ல இருந்து அந்த மூவிங்ல வந்து அந்த பேட்டரியும் ரீசார்ஜ் ஆகுங்க. அது வந்து அந்த ரெட் ஆரோல காட்டுங்க.
அந்த ரெட் ஏரோ வந்து 2 சைடும் போகுதுங்க. வீலுக்கும் போகுதுன்னா வண்டி வந்து மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இண்டிகேஷனோட காட்டுறதுக்கு தான் நான் உங்களுக்கு பேசும்போது நான் உங்களுக்கு மாத்தி காட்டுறேன். உங்க எக்ஸிகியூட்டிவ் பர்சன் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதை நான் புரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் நான் வந்து இந்த திருவண்ணாமலை ஷோரூம் தான் கைஸ். இந்த திருவண்ணாமலை சர்க்கிள் இருக்கிறவங்களா இங்க இல்ல நீங்க உங்க பக்கத்துல உங்க ஷோரூம் எந்த டொயோட்டோ ஷோரூம் இருக்குங்களோ அங்க போயிட்டு அவங்க கிட்ட டீடைலா கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு டீடைலா சொல்லுவேன். இது வந்து டிரைவிங் ரிவ்யூ. இது வந்து நான் அந்த இண்டிகேஷன் ரிவ்யூ காட்டினேன் ஹைபிரிட். ஓகேங்களா, இப்போ நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் காட்டிடுறேன் கைஸ். இப்போ வந்து நான் வந்து அந்த இண்டிகேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் டிரைவிங் ரிவ்யூ ஒரு ப்ரெஸ் பண்ணி கார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு காட்டுறேன். இப்போ நான் ஓட்டுறேன், ப்ரெஸ் பண்றேன், ஒரு பிரிட்ஜ் வருதுங்க, ஏறுறேன். வண்டி நல்லா இருக்கு, சூப்பரா கைஸ். எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்யூவி சைஸ் வந்து பெருசா இருக்குங்க. கிறிஸ்டாவோட பெருசு இல்ல ப்ரோ, சைஸ் பெருசா இருக்கு. ஆனா அவ்வளோ வந்து டஃபா இல்லைங்க. ரொம்ப நம்ம ஏதோ பெரிய வெஹிக்கிள் எனக்கு ஈஸியா இருக்கு. வியூ எனக்கு ரோடு நல்லா கிளியரா இருக்கு. ரொம்ப ஹைட்டா இருக்கிறதால முன்னாடி இன்ஜின் பேனட்லாம் அந்த பயம்லாம் இல்லைங்க. எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு அந்த பயம் இல்லை. எங்க சைடு எங்க வருது, ஃப்ரண்ட் எங்க வருது, டவுட்ஸ் இருக்கிறவங்க அந்த இதெல்லாம் போட்டுங்க. அந்த சம்திங் மார்க் நீடில் மார்க்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுங்க. இப்போ நான் வந்து ஒரு டர்ன் பண்றேன். டர்னிங் ரேடியஸ் பாத்துக்கோங்களேன். அதான் எனக்கு ரொம்ப கைஸ். ஓ கைஸ், இது ரொம்ப பட்டர் ஸ்மூத்தா இருக்கு கைஸ். ஒரு ஹேட்ச்பேக், நான் வந்து ஹேட்ச்பேக் தான் வச்சிருக்கேன். அதோட ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப பட்டர் ஸ்மூத் சொல்லலாமா சார்? அது இந்த நீங்க பெரிய காரு ஒரு மாதிரி பயம் இருக்கும் இல்லைங்களா, திருப்பதுங்க இப்படி ஒரே கையில திருப்பினேன் செமையா திரும்பிச்சுங்க. இல்ல மூவிங்களோட டேர்ன் பண்ணும்போது ஈஸியா இருக்குதுங்க. பயங்கரமா இருந்தது. பிரேக் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு கைஸ். கைஸ் நான் ஓட்டி பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு மேபி ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு பண்ணுங்களா, நல்லா இருக்கு, செமையா இருக்கு. பயமா இல்ல கைஸ். பெரிய கார்னா எல்லாம் பயப்படுவாங்க இல்லைங்களா. நான் சின்ன கார் தான் ஓட்டிட்டு இருப்பேன். அதுக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கு. டிராபிக்லயும் போனேன். ஸ்டீரிங்லாம் பக்கா ஸ்மூத். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப ஹைட்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. நல்ல வியூ, செம்மையா இருக்கு. மேல ரோடு, இன்ஜின், மற்றபடி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா ஈஸி தான். நான் ஹேண்டில் பண்றேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. செம்ம ஸ்மூத்தா இருக்கு கேஸ். நான் ரொம்ப டயர்ஸ்லாம் பெரிய டயர்ஸ், கொஞ்சம் ஸ்டீரிங்லாம் ஹார்டா இருக்கும்னு நினைச்சேன். பட் அதுதான் கம்பெனி சைடு வந்து கிளைம் பண்றது வந்து 23 கைஸ் மைலேஜ். ஓகேங்களா. இன்னொன்னு வந்து ஓகே கேஸ், நீங்க பாத்திருப்பீங்க இப்ப இந்த பேட்டரிலாம் சில பேர் அந்த ஃபாரின் ஹீரோ கண்ட்ரீஸ்ல சார்ஜ் பண்ணுவாங்க கேஸ் ஸ்டேஷன்ல இருந்து. அந்த மாதிரி சார்ஜ் இல்ல கேஸ். நீங்க அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு பேட்டரி இருக்கே, என்ன பேட்டரி தனியா சார்ஜ், அதுதான் இந்த ஹைபிரிட் அந்த கான்செப்ட்டுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க மூவ் பண்ணும்போது அக்ஸலேட்டர் இருந்து கால் எடுக்கும் போது அது ரீசார்ஜ் ஆகும். பிரேக் அடிக்கும் போது ரீசார்ஜ் மீன்ஸ் சார்ஜ் ஆகிக்கும். பேட்டரி வந்து அக்ஸலேட்டர் இருந்து கால் அடிக்கும் போது சார்ஜ் ஆகும், பிரேக் அடிக்கும் போது சார்ஜ் ஆகும். மற்றபடி மூவிங்ல அது இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கா அது சார்ஜ் ஆகிக்கும். என்னுடைய புரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் ஃபுல்லா நீங்க கம்பெனில கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க ஷோரூம்ல. ஓகேங்களா. இது இப்ப நான் ஓட்டுறது வந்து ஆக்சுவலி டாப் மாடல். அதை நான் சைட்ல போடுறேன், சைட்ல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் அந்த ஸ்பெசிபிகேஷன் என்ன, எத்தனை வேரியன்ஸ் இருக்கு. நானே பார்த்தேன், மொத்தம் 8 வேரியன்ஸ் இருக்கு கைஸ். ஓகேங்களா. மொத்தம் அந்த 8ல வந்து 4 வந்து பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இது ஆக்சுவலி ஒன்லி பெட்ரோல் தான். ஓகேங்களா. இண்டிகேஷன்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. இன்னும் வந்தா என்ன, கிரீன் வந்தா என்ன, ரெட் வந்தா என்ன, எல்லோ வந்தா என்னன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் ஹைபிரிட் கான்செப்ட். இதுதாங்க பிளஸ். எனக்கு தெரிஞ்சு பிளஸ் தான். இன்னும் ஒரு 1 year 2 yearலாம் எனக்கு தெரிஞ்சுங்க. இது வந்து டாப் மாடலுங்க. ZX4 36 lakhs வருதுங்க. அரௌண்ட் 35 to 36. ஸ்டார்டிங் பேசிக் மாடல் வந்து எவ்வளவு ப்ரோ வருது? 24 சார். ஹைபிரிட்ல ஸ்டார்டிங் 30. ஓகே கைஸ், இதுல வந்து ஸ்டார்டிங் வந்து வெறும் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வந்து 24 வருதுங்களா. ஹைபிரிட்ல ஸ்டார்டிங் வந்து 30ங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க புஷ் பண்ணி போங்க, 30 lakhs போய் ஹைபிரிடே எடுங்க. அதுதான் வந்து என்னுடைய நான் வந்து உங்களுக்கு சொல்வேன். ஏன்னா இப்போ ஒரு 1 year 2 year கழிச்சு உங்ககிட்ட பணம் இருக்கலாம், சம்பாதிச்சுவீங்க. அப்ப யோசிப்பீங்க இந்த ஃபெசிலிட்டியோடலாம் நம்ம வாங்கியிருக்கலாமே. இப்போ நீங்க இப்பயே வாங்கிட்டீங்கன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ நீங்களே பாருங்களேன், இப்போ நீங்க ஒரு 2 years முன்னாடி கார் வாங்கினதுக்கு இப்போ வர கார்ஸ்க்கும் நிறைய ஃபெசிலிட்டி இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு இல்லையே அப்படின்ட்டு யோசிப்போம். இதை நான் சஜஷன் சொல்றேங்க. மணி இன்வெஸ்ட் பண்றதுலாம் நீங்க தான், உங்களுக்கு தான் உங்களோட இது தெரியும். என்னோட ஒரு நல்ல சஜஷன், ஒரு ஹைபிரிட் எடுத்தா உங்களுக்கு நல்ல மைலேஜ், நல்ல ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்குதுங்க. ஃபியூச்சர்லாம் இதுதான் இருக்கும். இதுவுமே ஒன்றும் அட்வான்ஸ் வரலாம். இது டொயோட்டா புதுசு ஏதாவது ஃபால்ட் ஆகுமா டவுட் இருக்கும். கேம்ரின்னு ஒரு கார் இருந்தது பார்த்தீங்களா, டொயோட்டோ கேம்ரி. அது வந்து ஒரு 10 years, எனக்கு இயர்ஸ் தெரியல, அது ஒரு 10 years கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன். 10 years நபோ. அது ஃபுல்லா ஹைபிரிட் தாங்க. இதே டெக்னாலஜி தான், அதே ஹைபிரிட் டெக்னாலஜி. அப்புறம் PRIUS ப்ரியூஸ், அதுலயும் அந்த ஹைபிரிட் டெக்னாலஜி இருந்ததுங்க. இப்போ இனோவால அந்த ஹைபிரிட வந்து இனோவா நேம் வந்து டொயோட்டா இனோவா ஐக்ரிஸ்னு இனோவால அந்த ஹைபிரிட் கொடுக்கலாம். கேம்ரி வந்து செடன்.
அதுல இருந்து இனோவால கொடுக்கலாம் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லிட்டு இனோவால கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. நியர்பை ஷோரூம் நான் பண்ணது வந்து இந்த திருவண்ணாமலை டொயோட்டா ஷோரூம்ங்க. ஷோரூம் உடைய லொகேஷன் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பாத்துங்க. ஏன்னா நான் வந்து பர்சனலா வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வெஹிக்கல் வந்து டொயோட்டால தான் நான் வாங்கினேங்க. நான் வாங்கினது வந்து 2013ல வாங்கினேன். ஒரு 10 இயர்ஸ் அதுல இருந்து நான் ஒரு 10 இயர்ஸ் வந்து நான் திருவண்ணாமலை ஷோரூம்ல தான் இந்த சர்வீஸ்க்கு எதுக்கோ நான் கால் பண்றேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்ததுங்க. நான் அதை வந்து அடிச்சு சொல்வேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இடிஎஸ் லிவா வச்சிருக்கேன். அது இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு அந்த கார் வச்சிருக்க அந்த ஓனர்ஸ்க்கு தான் தெரியும். அதை ஓன் பண்றவங்களுக்கு தான் அதோடைய வேல்யூ தெரியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் கார் நல்லா ரிவ்யூ பண்ணிட்டேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதா இருந்தாலும் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது நான் தப்பா இருந்தாலும் சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஓகே கைஸ், பார்க்கலாம். ஸ்டே டியூன் கைஸ். பீஸ் அவுட்.